வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பல உயிர்களை காவு கொண்ட ரேந்தபுல மண் சரிவை நேரடியாக பார்வையிட்டார் ஜனாதிபதி அனுர. அதிகரித்துச் செல்லும் பலி எண்ணிக்கை. பல வழிகளில் நாட்டிற்குள் வந்திறங்கும் நிவாரணப் பொருட்கள். நிவாரண நிதியை நிர்வகிக்க உயர்மட்ட தேசிய குழு நியமனம். இந்திய மற்றும் இலங்கை இராணுவ பொறியாளர்களின் கூட்டு முயற்சியில் மீள்கட்டமைக்கப்படும் பாலம். வவுனியா மாவட்டத்தில் அவசரமாக சரிபார்க்கப்படும் வீதிகள். மீண்டும் ஒரு புயலா? கொழும்பில் பலத்த மழைக்கு வாய்ப்பு. பிபிசியின் முன்னறிவிப்பு. மிதிவண்டி திருட்டு தொடர்பான கைதியின் மரணம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும், சாணக்கியன் கோரிக்கை. பேரிடரில் பாதிக்கப்பட்ட டயலாக் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் செப்பு வடங்களை திருடிச் செல்லும் கும்பல்கள். மக்களிடம் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோள். ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது. பிரதமர் உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும், நாமலின் கோரிக்கை. காரணம் என்ன? கிறிஸ்துமஸ் காலத்தில் முட்டை நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டி வரும், வியாபாரிகள் சங்கம் தெரிவிப்பு. 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை, மீறினால் 297 கோடி அபராதம். எங்கு தெரியுமா? வெளியான தகவல். வாழக்கூடிய ஒரு நிலைமைகள் மக்கள் இல்லை. அங்க இருக்கின்றவர்களுக்கும் மாற்று காணிகளை கொடுக்கிறதோட காணியோட மாற்று வீட்டு திட்டமும் வழங்கப்பட வேண்டும். அந்த நான் மேற்கொள் அந்த காணி கொடுக்க வேண்டும் சொன்ன இடங்கள்ல. இலங்கையில் தித்வா சூறாவளியின் தாக்கத்தால் நிலச்சரிவு ஏற்பட்ட பதுளை மாவட்டம் வெளிமட பகுதியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்றைய தினம் பார்வையிட்டுள்ளார். விஜயத்தின் போது நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகளுடன் ஜனாதிபதி உரையாடியிருந்தார். ஜனாதிபதியுடன் பேசிய போது பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் தங்கள் துயரங்களை விளக்கியிருந்தனர். அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்களின் நலம் மற்றும் தேவையான உதவிகள் குறித்து விசாரித்திருந்தார். இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் வீதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆராய்வது மற்றும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. தித்வா சூறாவளியால் நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த அனைத்து வீதிகள் மற்றும் அவற்றை புனரமைக்க எடுக்கும் காலம் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. சாதாரண பழுதுபார்ப்பு மேற்கொண்டு திறக்க முடியாத வீதிகள் குறித்து அதிகாரிகளின் கருத்துக்களை கேட்டறிந்த ஜனாதிபதி இது தொடர்பாக அறிக்கையை வழங்குமாறும் அதிகாரிகளிடம் கோரியுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் சில வீதிகள் மற்றும் பாலங்களை அமைக்கும் போது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அதிகாரிகள் இங்கு சுட்டிக்காட்டியிருந்தனர். அதன்படி நுவரெலியா மாவட்டத்தில் சேதமடைந்த வீதிகள், வடிகான்கள் மற்றும் பாதுகாப்பு மதில் சுவர்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகளை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து புனரமைப்பு நடவடிக்கைகளையும் நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு மேலும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கொத்மலை நீர்த்தேக்கம் திடீரென திறக்கப்பட்டதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து அதிகாரிகளிடம் ஜனாதிபதி விளக்கம் கோரியிருந்தார். நீர் வெளியேற்றும் நடைமுறைகள் குறித்து அதிகாரிகள் அவருக்கு விளக்கம் அளித்திருந்தனர். மேலும் எச்சரிக்கை இல்லாமல் அவசரகால கதவுகள் திறக்கப்பட்டதாக கூறப்படுவதை அதிகாரிகள் மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. දැන් සමහර තැන්වලින් මතයක් එනවා ඕගොල්ලෝ ශනිකව විවෘත කරා වගේ අදහසක් ඉදිරිපත් කරන එකක් කරන මම දැක්කා මීඩියාවල. ශනිකව නෙමෙයි අපිට ආපුවේ ජලධාරිතාව දරා ගන්න බැරි වෙනවා. අපි ස්ටෙප් බයි ස්ටෙප් තමයි මේවා කරන්නේ. අපි අන්තිම වෙනකන් අල්ලගෙන හිටියනම් සර් ඊට වඩා ලොකු ප්‍රමාණයකින් ගේට්ටු අරින්න වෙනවා. එතකොට ලොකු ඊට වඩා විශාල ජල ප්‍රමාණයක් එළියට දාන්න වෙනවා. சமீபத்திய பாதகமான வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆதரிப்பதற்காக மாலைதீவு இலங்கைக்கு பதிவு செய்யப்பட்ட சூறை மீன் கொள்கலன்களை நன்கொடையாக வழங்கியுள்ளன. இந்த ஏற்றுமதியில் 14 கொள்கலன்களில் 25,000 பெட்டிகள் அடங்குகின்றன. இது வலுவான பிராந்திய நட்பு மற்றும் ஒற்றுமையை எடுத்துக்காட்டுகிறது. மேலும் நிவாரண பணிகளுக்காக நேற்று முன் கொழும்புக்கு வருகை தந்த அமெரிக்காவின் விமானப்படையின் விமானம் நேற்று காலை நிவாரணப் பொருட்களுடன் கொழும்பிலிருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியிருந்தது. இதேவேளை தமிழ்நாட்டிலிருந்து 4 கப்பல்களில் 10 லட்சம் கிலோகிராம் நிவாரணப் பொருட்கள் இலங்கையை வந்தடைந்துள்ளது. இதில் 3 கப்பல்கள் கொழும்புக்கு வந்துள்ளன. இன்னொரு கப்பலானது திருகோணமலைக்கு வந்துள்ளது. உணவுப் பொருட்கள் மற்றும் ஆடைகள் போன்றவை இந்த நிவாரணப் பொதிகளில் காணப்படுகின்றன. இதேவேளை இயற்கை பேரழிவால் பாதிக்கப்பட்ட மத ஸ்தலங்களின் மறுசீரமைக்கும் பணிகளுக்காக ஹஜ் குழுவிடமிருந்து ரூபாய் 5 மில்லியன் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. நேற்று முற்பகல் ரூபாய் 5 மில்லியன் நன்கொடையை புத்த சாசனம், மத மற்றும் பண்பாட்டு
அலுவல்கள் அமைச்சிடம் ஹஜ் குழு வழங்கியுள்ளது. இந்த நன்கொடைக்கான காசோலையை ஹஜ் குழு தலைவர் பட்டய கணக்காளர் ரியாஸ் மிஹ்லார், புத்த சாசனம், மதம் மற்றும் பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹனிதும சுனில் செனவி மற்றும் மத மற்றும் பண்பாட்டு அலுவல்கள் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் ஆகியோரிடம் கையளித்தனர். இதேவேளை தித்வா சூறாவளியை தொடர்ந்து இலங்கைக்கு ரூபாய் 400 மில்லியன் மதிப்புள்ள 85 தொன் வெள்ள நிவாரணப் பொருட்களை சீனா நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் மீட்பு முயற்சிகளுக்கு லைஃப் ஜாக்கெட்டுகள், கூடாரங்கள், போர்வைகள் என்பன அவற்றில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகியங்கனையில் இயங்கும் இந்திய ராணுவ கள மருத்துவமனை கடந்த 4 நாட்களில் 2500க்கும் மேற்பட்ட நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்துள்ளது மற்றும் பல அவசர அறுவை சிகிச்சைகள் நடந்துள்ளன. IAF C-17 விமானத்தால் விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டு 85 பேர் கொண்ட இந்திய குழுவின் ஆதரவுடன் தித்வா சூறாவளியை தொடர்ந்து இலங்கையின் பேரிடர் மீட்பு பணிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இருக்க அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கும் உதவி மற்றும் நிவாரண நிதிகளை நிர்வகிப்பதற்காக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தலைமையில் உயர்மட்ட தேசிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கிடைக்கும் அனைத்து வெளிநாட்டு நிதிகளையும் வெளிப்படை தன்மையுடனும் நிர்வகிப்பதற்காக பொறுப்பு இந்த குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அனர்த்த நிவாரண பணிகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இந்த உயர்மட்ட தேசிய குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இலங்கையில் சமீபத்தில் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலை காரணமாக நேற்று மதியம் 12 மணிக்கு வெளியான நிலவரப்படி டிட்வா சூறாவளியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 635 உயர்வடைந்துள்ளதாகவும் 192 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இந்திய இலங்கை ராணுவ பொறியாளர்கள் கூட்டாக சேதமடைந்த பாலத்தை அகற்றி முக்கிய வீதி இணைப்பை மீண்டும் நிறுவும் பணியை தொடங்கியுள்ளனர். கிளிநொச்சி, பரந்தன், கரச்சி, முல்லைத்தீவு A35 சாலையில் அமைந்துள்ள சேதமடைந்த பாலத்தை அகற்றும் பணி இந்திய மற்றும் இலங்கை ராணுவ பொறியாளர்களின் கூட்டு முயற்சியில் தொடங்கியுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடன் இணைந்து இந்திய ராணுவத்தின் பொறியாளர் படைப்பிரிவு மற்றும் இலங்கை ராணுவ பொறியாளர்கள் படைப்பிரிவு இப்பணியில் ஈடுபட்டுள்ளன. இந்த பாலத்தோட பேர் பெய்லி பிரிட்ஜ். இது இந்தியாவிலேருந்து வந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இலங்கை கவர்மெண்ட்டுக்கு கிளிநொச்சி டு முல்லைத்தீவை இணைக்கிறதுக்கு இந்த கேப்பில் பாலம் உடஞ்சதுனால இந்த பாலத்தை போட்டு கொடுக்கறதுக்கு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை மோஸ்ட்லி எவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுக்குறாங்க. இதேவேளை கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் சேதமடைந்த வவுனியா மாவட்டத்தின் வீதி அமைப்புகள் தற்போது அவசரமாக சரி செய்யப்பட்டு வருகின்றன. வவுனியா மாவட்டத்தில் 539 வீதிகள் வெள்ளம் காரணமாக சேதமடைந்துள்ளதாக மாவட்ட செயலாளர் திரு P.A. சரத் சந்திர தெரிவித்திருந்தார். சில வீதிகளில் கார்பெட் சேதமடைந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. சேதமடைந்த வீதிகளின் தற்போதைய நிலைமை ஆய்வு செய்வதற்காக வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் உபாலி சமரசிங்க ஆகியோரும் சென்றிருந்தனர். மேலும் இந்த வீதிகளை உடனடியாக மேம்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையில் அடுத்த சில நாட்களில் குறிப்பாக கொழும்பில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக BBC வானிலை முன்னறிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவில் உருவாகும் மேகமூட்டம் இந்த வாரம் புயலாக உருவாகக்கூடும் என்றும் BBC வானிலை ஆய்வாளரான லூயிஸ் லியர் தெரிவித்துள்ளார். அது புயலாக மாறினாலும் இல்லாவிட்டாலும் எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகுதியிலும் செவ்வாய்க்கிழமையும் இலங்கையின் சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக லூயிஸ் லியர் தெரிவித்துள்ளார். இந்த மழையிலான வானிலை இலங்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் நாடு சீரற்ற கனமழை பொழிவை எதிர்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்றைய தினம் 9ஆம் திகதி முதல் எதிர்வரும் 12ஆம் திகதி வரை நாட்டில் மழை தீவிரமடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மிதிவண்டி திருட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து காவலில் இருந்தபோது இறந்த 23 வயதுடைய சிவனேசராசா ரினோசனின் மரணம் குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பின் சின்ன உப்போடையைச் சேர்ந்த ரினோசன் டிசம்பர் 2ஆம் திகதி மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். எம்பியின் கூற்றுப்படி அவரது குடும்பத்தினர் கடைசியாக அன்று மாலை அவரை காவல் நிலையத்தில் பார்த்தனர். அங்கு அவர் காயமின்றி தோன்றினார் எனவும் இருப்பினும் மறுநாள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர் தாக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் தென்பட்டதாகவும் கூறுகின்றனர். போலீசார் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான நோய் காரணமாக மரணம் ஏற்பட்டதாக கூறுகின்றனர். அதே நேரத்தில் குடும்பத்தினர் காவல்துறையின் மிருகத்தனத்தை சுட்டிக்காட்டுகின்றனர். மட்டக்களப்பில் இதுபோன்ற சம்பவம் இது முதன்முறை அல்ல என ராசமாணிக்கம் சாணக்கியன் கூறியுள்ளார். ஆகவே மட்டக்களப்பு காவல்துறையை சாராத சுயாதீன விசாரணையை அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் மிதிவண்டி
திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட பின்னர் காவலில் இருந்தபோது இறந்த 23 வயது சிவனேசராசா ரினோசனின் மரணம் குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். சமீபத்திய பேரிடர் மீட்பு முயற்சிகளின் போது நிலத்தடி ஃபைபர் ஒப்டிக்கல் மற்றும் செப்பு கேபிள்களை வேண்டுமென்றே சேதப்படுத்தி திருடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என இலங்கையின் பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனமான டயலாக் PLC தெரிவித்துள்ளது. வெளித்தெரியும் கேபிள்கள் சேதப்படுத்தப்பட்டாலோ அல்லது அகற்றப்பட்டாலோ உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு தெரிவிக்குமாறும் நிறுவனங்கள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. அத்தியாவசியமான சேவைகளை பாதுகாக்கவும் மறுசீரமைப்பை விரைவுபடுத்தவும் இதுபோன்ற அறிக்கைகள் மிக முக்கியம் என்பதை அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள கடுமையான பேரிடர் சூழ்நிலை காரணமாக சில நபர்கள் நிலத்தடி தொடர்பு கேபிள்களை சேதப்படுத்தி திருடிச் சென்றுள்ளதாகவும் இதனால் அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்பட்டதாகவும் பொதுமக்களுக்கு தெரிவிக்குமாறு டயலாக் நிறுவனம் காவல்துறையிடம் கோரிக்கையும் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பனாமுரே மித்தனியா வீதியின் வெள்ளவல பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த 2 நபர்களும் கார் ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 190 கிராம் ஐஸ் போதைப் பொருளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்கள் 27 மற்றும் 36 வயதுடைய செவனகல பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கிலும் தேவையான பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கிலும் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக பாராளுமன்ற நிலையியற் கட்டளை இலக்கம் 16 கீழ் பாராளுமன்றத்தை கூட்டுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவுக்கு கடிதம் ஒன்றை சமர்ப்பித்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான அவற்றின் சமூக வலைதள பதிவில் வெள்ளத்தில் கிராமங்கள் முழுவதும் மூழ்கியுள்ளன, வீடுகள் அழிந்துள்ளன, குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளது, குழந்தைகள் உணவும் தூய குடிநீருமின்றி தவிக்கின்றனர், பலர் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள நிலையிலும் சிலர் தினமும் வெள்ள நீரை கடந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். மழை குறையும் போது தங்கள் வீடுகள் இன்னும் நிலைத்திருக்குமா என்பது அவர்களுக்கு தெரியாது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் காரணமாக 25 மாவட்டங்களிலும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பல்வேறு இழப்புகள், பசி, நோய் என்பவற்றினால் போராடி வருகின்றனர். ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான இடத்தை அடையும் வரையிலும் நிவாரணம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சமூகத்தையும் அடையும் வரையிலும் தேவைப்பட்டால் ஒவ்வொரு வாரமும் நாடாளுமன்றம் கூடி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண சேவைகளை கண்காணிக்கவும் விவாதிக்கவும் அதனை உறுதி செய்யவும் வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நாம் எமது மக்களுடன் நிற்பது அரசியலுக்காக அல்ல, அது எமது தார்மீக கடமையாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட அதிதீவிர வானிலையில் சிக்கி முட்டையிடும் கோழிகள் மட்டும் 28 லட்சத்திற்கும் அதிகமானவை உயிரிழந்துள்ளன. இது தமக்கு மிகவும் கவலை அளிப்பதாக அகில இலங்கை முட்டை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்களுக்கு ரூபாய் 26 தொடக்கம் 27க்கு வழங்கப்பட வேண்டிய முட்டை திடீரென ரூபாய் 45 தொடக்கம் 50ஆக அதிகரித்திருப்பது வருத்தமளிக்கிறது. ஆனால் இதனை தவிர வேறு எதுவும் செய்ய வழியில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கிறிஸ்துமஸ் நெருங்கும் காலத்தில் இதன் தேவை மேலும் அதிகரிக்கும் மிகப்பெரிய முட்டை நெருக்கடியை நாம் எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடை எதிர்வரும் 10ஆம் திகதி முதல் அமுலுக்கு வருகிறது. தடையை மீறும் நிறுவனங்களுக்கு 297 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் குழந்தைகளின் மனம், உடல் நலம் பாதிக்கப்படுவதாக ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் கவலை வெளியிட்டுள்ளார். இதனை தடுக்க ஒன்லைன் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2024 என்ற சட்டத்தை அவர் கொண்டு வந்துள்ளார். இந்த சட்டத்தின்படி 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், எக்ஸ் தளம், யூடியூப், ஸ்னாப்சாட் போன்ற சமூக ஊடகங்களின் கணக்குகளை ஆரம்பிக்கவோ பயன்படுத்தவோ முடியாது. இது வரும் 10ஆம் திகதி முதல் அமலுக்கு வருகிறது. தடையை மீறும் நிறுவனங்களுக்கு 297 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என ஆஸ்திரேலிய அரசாங்கம் எச்சரித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டவர்களின் சமூக ஊடக கணக்குகளை நீக்க டிக்டாக், எக்ஸ், மெட்டா ஆகிய நிறுவனங்களுக்கு உத்தரவிட்ட ஆஸ்திரேலிய அரசாங்கம் புதிய கணக்கு ஆரம்பிப்போரின் வயதை சரிபார்க்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. இந்த சட்டத்தை பின்பற்றி பிரான்ஸ், டென்மார்க், கிரீஸ், ருமேனியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளும் சமூக ஊடகங்களை சிறுவர்கள் பயன்படுத்த தடை விதிக்க முடிவு செய்துள்ளன.
அந்த உயிரிழந்த அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அதே போல உடைமைகளை இழந்து பெரிய பாதிப்புகளுக்குள்ளாகி இருக்கின்ற ஏனைய அனைத்து இலங்கை வாழ் உறவுகள் அதே போல அந்த அவர்களுடைய கவலைகளிலும் வேதனைகளிலும் நானும் ஒருவராக பங்கு கொள்கிறேன் என்பதனை கூறிக்கொண்டு உண்மையிலே இந்த அனர்த்தத்தை ஒரு சாதுரியமான முறையில் அரசாங்கம் கையாண்டிருக்கிறது என்பதனை கூறிக்கொள்வதில் நாங்கள் பின்னிக்க தேவையில்லை. ஜனாதிபதி அவர்களுடைய முடிவுகளும் அவர்களுடைய கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அதே போல அமைச்சர்கள் மற்றும் அதே போல மாவட்ட ரீதியில் இருந்த அரசாங்க அதிபர்கள் உட்பட ஏனைய அரசு அதிகாரிகள் அதே போல ஆர்மி நேவி ஏர்போர்ஸ் போலீஸ் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய அனைத்து அரசு உத்தியோகத்தர்கள் அரசு அதிகாரிகள் அதே போல ஒவ்வொரு குடும்பமும் எடுத்த நடவடிக்கைகள் மூலம் பாரிய அழிவுகளில் பாதிக்கப்பட்டவர்கள் ஓரளவு மன நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இதை சார்ந்த அதே போல நாங்கள் இதில் குறிப்பிடலாம் அயல் நாடுகள் அதே போல ஏனைய வெளிநாடுகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்று சொல்லி பல தொண்டு நிறுவனங்கள் சொல்லி பாரிய அளவுல உடனே அதே போல இளைஞர்கள் அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இளைஞர்கள் உடனடியாக இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டதோடு வந்து நின்று மக்களுக்குரிய உதவிகளை செய்த வகையில் நான் அவர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த இடத்துல கூறிக்கொள்றதோட குறிப்பாக எமது பாதிகளை எடுத்துக்கொண்டால் மன்னார் மாவட்டத்தில் பாரிய அழிவு அதில் குறிப்பாக சொல்வதென்றால் நாட்டான் பிரதேச செயலக பிரிவுகள் 14 கிராம சேவையாளர் பிரிவுகளில் இருந்தவர்கள் இடம்பெயர்ந்து அதில் பலர் இன்னமும் முகாம்கள் இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக சொல்வதென்றால் மடக்கரை அறுவைக்குன்று அதே மாதிரி இசைமலை தாழ்வு போன்ற கிராமங்களில் சுனாமி போன்று சுழற்சி அடிக்கப்பட்டிருக்கின்றது. சுனாமி போன்று அடிக்கப்பட்டு அதில் அனைத்து உடைமைகளும் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குரிய பாரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த பகுதிகளில் இருக்கின்ற சிலருக்கு கட்டாயம் சில கிராமங்களுக்கு மாற்று காணியும் வீடும் வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த உயர் சபையில் கூறிக்கொள்கிறேன். அதே போலதான் முசலி பிரதேச சபைகளை எடுத்துக்கொண்டாலும் முசலி பிரதேச சபையிலும் குறிப்பாக ஏப்பங்குளம் நாலாங்கட்டை அதே போல பூனச்சிக்குளம் மருதமடு என்று பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அதிலையும் நீரில் அவங்களோட உரிமைகளும் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கும் பொருத்தமான நஷ்டஈடுகளை எதிர்காலத்தில் கொடுக்கணும். அதே போல மடுப்பிரிவுகளை எடுத்துக்கொண்டால் குஞ்சுக்குளம் பெரிய முறிப்பு கிராமங்களில் அனைத்து உடைமைகளும் வெள்ள அழிவால பாதிக்கப்படும். பல கிராமங்களில் இருந்தவர்களுக்கு வெள்ளம் ஏற்பட்டு பாரிய அனைத்து பொருளும் அழிவில்லாட்டின் பாரிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதே மாதிரிதான் மாந்தை மேற்கை எடுத்துக்கொண்டால் குறிப்பாக கூடாய் கிராமத்தில் சுனாமி வந்து போனது போலத்தான் இருக்கின்றது. அது புரட்டி போடப்பட்டிருக்கிறது. அதே போல கூராய் தேக்கவாடி போன்ற கிராமங்கள் முழுதாக உடைமைகள் இழந்துள்ளனர். தேவன்பட்டி மூன்றாம்பட்டி கிராமங்களுக்கும் பாரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதே போல இந்த பாதிகளுக்கும் சில கிராமங்களுக்கு மாற்று காணிகள் வழங்கப்பட வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. குறிப்பாக அதே போல மன்னார் தீவு பாதிகளை எடுத்துக்கொண்டால் அங்கும் தண்ணீர் வடிந்தோடக்கூடிய வடிகால் அமைப்பு சரியாக இல்லாததுனால உதயபுரம் வசந்தபுரம் கிராமங்கள் வளமையாக அந்த அடிப்படையில் அதுவும் பாதிக்கப்படுகிறது. இதே மாதிரி மன்னாரும் இதே மாதிரி நாங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் முல்லைத்தீவுலையும் மாந்தை கிழக்கு பிரதேச செயலை பிரிவுள்ள பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக சிராட்டிக்குளம் பாலிநகர் நட்டாங்கண்டல் கிராம சேவை பிரிவுகளுக்குட்பட்ட கிராமங்கள் பாரிய பாதிப்புகள் அடைந்திருக்கின்றது. அங்கும் முழுவதாக பாதிக்கப்படுறது. அவர்களுக்கு மாற்று காணிகள் கொடுக்க வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. அதே மாதிரி இன்னும் அதே மாதிரி துணுக்காய் எடுத்துக்கொள்ளலாம். கரைதுறை பற்று எடுத்துக்கொண்டால் நாயாறு வட்டுவாகல் போன்ற பெரிய அளவிலான அந்த பாலங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. விவசாய நிலங்கள் மேட்டு காணிகளுடைய பயிற்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு குறிப்பாக வவுனியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே கந்தசாமி நகரில் வாழக்கூடிய ஒரு நிலைமைகள் மக்கள் இல்லை. அங்கே இருக்கின்றவர்களுக்கும் மாற்று காணிகளை கொடுக்கிறதோட காணியோட மாற்று வீட்டு திட்டமும் வழங்கப்பட வேண்டும். அந்த நான் மேற்கொண்டு அந்த காணி கொடுக்க வேண்டும் சொன்ன இடங்கள்ல. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.